ஹஜ்ஜுடைய சிறப்புகள் பற்றி, ஹஜ்ஜி செய்யறதுனால என்ன சிறப்பு, ஏன் செய்யணும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மினாவில் வைத்து யமனில் இருந்து வந்த ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், பலா ஐயு ரஜுலின் ஹரஜ மின் மன்சிலிஹி ஹாஜ்ஜன் அவ் முக்தமிரன் ஃபகுல்லமா ரஃபஅ கதமன் வ வலஅ கதமன் தனாசுரத்தி துனூபு மின் பதனிஹி கமா யதனாசருல் வரகு மினஷ் ஷஜர். ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக, அவர் காலை உயர்த்துகிற, காலை வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய உடலில் இருந்து பாவங்கள் உதிர ஆரம்பித்து விடும், மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல. அவர் எடுத்து வைக்கிற ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜும் உம்ராவுக்காக செல்லக்கூடிய முஹத்தமிரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். ஃபைதா வரதல் மதீனா சாஃபஹனி பிஸ்ஸலாம் சாஃபஹ்துல் மலாயிகா பிஸ்ஸலாம். மதீனாவுக்கு வந்து என்னை சந்தித்து, என் கபரை சந்தித்து, மன் ஸாரனி மன் ஸார கபரி ஸாரனி பில் ஹயா, யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்தார்களோ அவர்கள் என்னை உயிருடன் ஜியாரத்து செய்தவர்களை போல என்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் சொன்னார், மதீனாவுக்கு வந்து யார் என்னை சந்திப்பார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார்கள், அவர்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில காலங்களாக, கொஞ்ச நாளாக சிலவர்களுக்கு, சில ஹாஜிகளுக்கு கூட இந்த நல்ல பாக்கியம் கிடைக்காமலே போகுது. ஏன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அறிவு ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அறிவு பெருகிறதுனுடைய விளைவு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஹஜ்ஜின்னா என்ன, ஹஜ்ஜின்னா 5 நாள் கடமை, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு, அப்புறம் இதுக்கு 40 நாள் போகணும், 5 நாள் போதும். சரிப்பா, அவ்வளவு தூரம் போயிட்டு மதீனாவுக்கு போகாம ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னாதான் ஹஜ்ஜு கூடுமா? அப்படி இல்ல, எந்த இமாமும் சொல்லல, யாருமே சொல்லி கொடுக்கல. அப்ப ஹஜ்ஜு செஞ்சுட்டு அப்படியே திரும்பினா தப்பு இல்லையா? திரும்பினா தப்பே இல்ல. சில கூட்டம் பாவம் நவுதுபில்லாஹ் இந்த நசீப் இல்லாமலேயே திரும்பிட்டு இருக்கு. மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் என்னை வந்து சந்தித்தார்களோ அவர்கள், என்னுடைய கபரை சந்திப்பவர்கள் என்னையே சந்தித்தவர்களை போல. ஆசை இல்லையா? சில டைம் ஊருக்கு போறோம், சென்னையில இருந்து கிளம்பிடுறோம், சென்னையில இருந்து கிளம்பி மெயின் இப்ப மதுரைன்னு வச்சுக்கீங்க, திருச்சின்னு வச்சுக்கீங்க, மதுரைக்கு போயிட்டோம், மதுரை வரைக்கும் போயிட்டோம், பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகாம இருந்தா நல்லாவா இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா? பிறந்த ஊரு, கிராமம் பக்கத்துல இருக்கு, சிட்டி வரைக்கும் வந்துட்டோம், பக்கத்துல போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அருகில் இருக்கிறாங்க, பார்க்காம திரும்பணும்னு எவனுக்காவது ஒரு நல்லவனுக்கு சிந்தனை வருமா? சில கெட்டவர்களுக்கு அப்படி சிந்தனை வருது, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தில் உட்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எங்கென்னலாமோ சொல்லி குழப்பி குழப்பி எதெல்லாம் நல்லமல்களோ அவ்வளவையும் கெடுக்கிறதுக்கே சில கூட்டங்கள் தெரியுது. அந்த அடிப்படையே சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்போ 5 நாள் பேக்கிங், 7 நாள் பேக்கிங், இப்போ ஒரு பேக்கிங் இருக்கு, 14 நாள் பேக்கிங், போய் ஹஜ்ஜ முடிப்பாங்க, மதீனாவுக்கு போவாங்க, மதீனால 3 நாள் இருப்பாங்க, வருவாங்க, அதாச்சும் பரவாயில்ல. சில பேக்கிங் இன்னும் குறைஞ்சிச்சு, 5 நாள் பேக்கிங், 7 நாள் பேக்கிங், 1 நாள் போறதுக்கு, 1 நாள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, 5 நாள் ஹஜ்ஜுக்கு முடிஞ்சு போச்சு. 7 நாள்ல ஹஜ்ஜு முடிஞ்சிருது. மதீனாவுடைய நசீபே கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் இருந்து பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்து என்னை முசாஃபஹா செய்தால், எனக்கு சலாம் சொன்னால் மலக்குமார்கள் அவரிடத்தில் சலாம் சொல்வார்கள். ஃபைதா வகஃபு பி அரஃபாத்தின் வ வஜ்ஜத்தில் அஸ்வாத்து பில் ஹாஜாத்தி பாஹல்லாஹு பிஹிம் மலாயிகா சபஅ சமாவாத்தின். அரஃபாவுடைய நாளில் அரஃபாவில் குவிந்து அரஃபாவின் தன்னுடைய தேவைகளுக்காக ஹாஜிகள் எல்லாம் சப்தமிடுகிற போது ஸல்லல்லாஹு சொல்கிற வார்த்தை அது, வ வஜ்ஜத்தில் அஸ்வாத்து, சப்தங்கள் உயர்கிற போது. சும்மா அங்கேயும் போய் நின்று வெறுமனே யாருக்கும் பக்கத்துல உள்ளவனு கூட கேட்காம துவா செய்யறது அல்ல, சப்தமிட்டு துவா செய்யறது. யாரு கேட்டாலும் பரவாயில்ல, யாரும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயார் இல்லாங்க. அவங்கவுங்க யா நஃப்ஸி யா நஃப்ஸி, அவங்கவுங்க தேவைய அவங்கவுங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. வல்லஜ்ஜத்தில் அஸ்வாத்து பில் ஹாஜாத்தி, தன்னுடைய தேவைகளை சப்தமிட்டு அரஃபாவில் கேட்கிற போது அல்லாஹ் பாஹல்லாஹு பிஹி மலாயிகத்து சபா சமாவாத்தி, 7 வானங்களுடைய மலக்குமார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழைக்கிறான். வயக்கூலு யா மலாயிகத்தி வ சுக்கானு சமாவாத்தி அமா தரவுன இலா இபாதி அத்தௌனி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர் ஷுஃபவ் வ குபரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவில் ஹாஜிகள் தங்கி இருக்கிற நேரத்தில் 7 வானங்களில் இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய மலக்குமார்களே,
இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், இவர்கள் எல்லாம் அத்தௌனி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக தூரமான இடங்களிலிருந்து, மிக கஷ்டமான இடங்களிலிருந்து, ஷுத்தன் குபரா, தலைவிரி கோலமாக, புழுதி படர்ந்தவர்களாக இங்கே என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். கத அன்ஃபக்குல் அம்வால, அல்லாஹ் அதையும் சொல்கிறார், இவர்கள் பல லட்சங்களை, பல பணங்காசுகளை செலவழித்து வந்திருக்கிறார்கள். ஒத்தகிபுல் அபுதான், மிக கடுமையான உள்ளத்து கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள், உடல் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்களுடைய இந்த நல்ல அமல்களை கொண்டு இவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அத்துணை பாவங்களையும் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அரஃபாவில் ஒரு ஹாஜி நிற்கிற போது அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்கிற வார்த்தை, இவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் இவர்களுடைய இந்த நல்ல காரியங்களை கொண்டு அவர்களுடைய பாவங்களை நான் மாற்றுவேன். இவர்களுடைய தாய் இவர்களை பிரசவித்த போது எப்படி இவர்கள் பாவமற்ற குழந்தைகளாக இருந்தார்களோ அதுபோல அரஃபாவில் இருந்து இவர்களை நான் பாவமற்ற குழந்தைகளாக திரும்ப செய்வேன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. பிறகு அரஃபா முஸ்தலிஃபாவை முடித்து ஜிமாரு கல்ல ஷைத்தானுக்கு கல்லிருந்து தலைமுடியை களைந்து பைத்துல்லாவுக்கு வந்து தவாஃப் ஜியாராவையும் முடித்தால் நாதா முனாதின் மை மின் புத்தனானில் அரிஷ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரிஷை சுமக்கிற மலக்குமார்களை சொல்ல சொல்கிறான். ஹாஜிகளை பார்த்து, இர்ஜிஉ மக்ஃபூரன் லக்கும் வஸ்தஅனஃபு அல் அமல், நீங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புங்கள், இனி உங்களுடைய அமல்களை புதிதாக துவங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு நன்மாராயம் சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.